அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா இந்த விவசாயம் வந்துட்டு இப்போ இருக்கிற நிலைமை எப்படிண்ணா? ரொம்ப கஷ்டமான விவசாயம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறாங்க இது போட்ட லாபமே வராது. ஏதோ சாப்பாட்டுக்கு முறைக்காக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அதான் விஷயம். இது நம்மளுக்கு அப்புறம் யார் பண்ணுவாங்க? பசங்க வருமா வராதா? அவங்க கம்பெனியாக பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. ஏதோ என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது விவசாயம் பண்ணால் நம்ம சாப்பிடுவாங்க. ஆனால் விவசாயம் வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போனால் மட்டும்தான் சோறு கிடைக்கும், இல்லைன்னா சோறு கிடைக்காது. கரெக்டா? அதனால உங்கள் பசங்கிட்ட சொல்லுங்க, இப்படியே விவசாயம் பண்ணாமல் நீ விட்டுட்டுனா உனக்குலாம் எப்படிடா சோறு கிடைக்கும்? எல்லாருமே இதே மாதிரி விவசாயம் பண்ணுறாங்கன்னா விவசாயத்தை விட்டு போயிட்டா சோறு எப்படிடா கிடைக்கும்? உங்கள் பசங்க சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் வந்து விவசாயம் பண்ண முடியும், நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா சாப்பிட முடியாது. இல்லைன்னா நாம் சாப்பிட்றோமோ இல்லையா, எவ்வளோ ஜனம் நம்மளை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு போரே வரப்போகுது. ஆமாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊர்லேயே வந்துட்டு நிறைய விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த இடம்லாம் பார்த்தா பிளாட் போட்டுக்கிறாங்க. இந்த நிலைமையிலே போச்சு, அந்த கொஞ்ச நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால தயவுசெய்து உங்கள் பசங்க சொல்லிக் கொடுங்க.